विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये उमाकोमलहस्ताब्ज शम्भावितललाटकं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करस्रजम् रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। योगेशं सच्चिदानन्दं वासुदेवं रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम्। ரொம்ப நல்லா இருக்கும். அது எவ்வளவு அழகா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லோகமுக்கும் அதுக்கு இருந்தாப்புல இந்த பகவானை பிரார்த்தனை ரொம்ப அழகா இருந்தது. பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சொல்லலாமா சார் தியான ஸ்லோகம்? சொல்லுங்க. भीष्मद्रोणतटा जगजयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी तोतीर्णा खलु पाण्डवैरननदी कैवर्तकः केशवः। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ரொம்ப ரொம்ப நல்லா. கைவர்த்தக கேசவா நம்மளை எப்படியாவது இந்த பவசாகத்துல இருந்து அழிச்சுன்னு போறதுக்காக நம்ம பகவானை வேண்டிக்கிறோம். ஒரு சுஜாதாஜி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுக்குறல, எனக்கு நேதிக்கு சொன்னது எனக்கு பாதியில விட்டது எனக்கு சொல்லணும்னு எனக்கு தோன்றது. சடனா தோணித்து, வேற ஒன்றும் இல்லை, பிளான் இல்லை. பாதி சொல்லி விட்டது. ஆனா எனக்கு எனக்கு நேத்திக்கு அது ஒரு இந்த யுரேகா மூமெண்ட்னு சொல்லுவா. சடனா ஒன்று டியூப்லைட் எரிகிற மாதிரி ஒரு மூமெண்ட் அது. ஸோ அதுக்காக அதை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா நேத்திக்கு சொல்லியிருந்தேன். அதுலயே மூழ்கி போயிருக்கிறதுனால நேரம் தெரியல, அது கட் ஆயிடுச்சு. ஸோ என்ன அந்த ஜனகர் அதுதான் ஒண்ணு பண்ணல இன்னும். ஜனகர் பத்தி அந்த ஒரு கேள்வி வந்தோன்னு, அந்த ஜனகர் பத்தி ஸ்லோகம் வரைச்சதான் எனக்கு சடனா தோணித்து. என்ன ஜனகர் சொல்றார் என்ன, ஒரு மனுஷன் கர்த்தவியம் பண்ணிட்டு மோட்ச நிலையை அடையறா அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு ஒரு அப்ப மைண்ட் ரொம்ப கலங்கி போயிடுது. இல்லைன்னா ஒரு மனுஷர் பண்றா அப்படின்னா அந்த ஜனகர் பண்ணா, ஜனகர் மாதிரி நிறைய பேர் பண்ணா லோகசம் அப்படிங்கிறச்சுதான். அப்படின்னா ராஜா தான் பண்ண முடியுமா, நம்மளால பண்ண முடியுமா, இல்ல யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற. சரி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா மோட்சம் அடையணும். மோட்சம் அடையிறதுன்னா என்னன்னா விடுதலை வரணும். எதுல இருந்து விடுதலை? ஜென்ம மரண சக்கரத்துல இருந்து விடுதலை ஆகி பகவானோட சேர்ந்து போகணும். இப்படிதான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காது. இதான் நம்மளும் சொல்லிட்டே இருக்கோம், டெய்லி இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அப்புறம் நினைச்சுனே, சரி நம்ம ஒருத்தர் இந்த மாதிரி மோட்ச நிலை அடையணும், அந்த ஒருத்தருங்கிறது யாரு? நான் ஒருத்தருங்கிறது நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு அது வேற சொல்றாரு. தேகம் இல்லை அப்படின்னா யாரு அப்படின்னா நமக்குள்ள ஜீவாத்மா. ஜீவாத்மா தான் மோட்சம் அடையணுங்கிற. ஜீவாத்மானா என்ன அப்படின்னா, ஜீவாத்மா அக்ஷயம், அதுக்கு அனகம், அதுக்கு இன்னும் அழுக்கு கிடையாது, மாறாது, காலங்காலமா அப்படியே இருக்கும், அது பாட்டுக்கு
அதுக்கு அதுக்கு ஒரு மாரியான குணமும் கிடையாது அப்படிங்கிறார். அண்ட் பரமாத்மாவோட துளியும் அதுதான் அப்படிங்கிறார். என்ன பரமாத்மாவோட துளிங்கிறார், பரமாத்மாவோட சேர்ந்தேன் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு அழுக்கும் கிடையாதுங்கிறார், அதுக்கு ஒரு பாவம் கிடையாதுங்கிறார், ஒண்ணுமே இல்ல. பின்ன பின்ன அதுக்கு முக்தி தான் இருக்கே ஆல்ரெடி பின்ன. அதுக்கு என்ன பின்ன எங்கேருந்து வருது இந்த விஷயம்? அவர் மோட்சம் அடையணும். எது மோட்சம் அடையணும்னா, ஒரு ஆத்மா கிளீனா இருக்கிற ஆத்மா, பகவானோட ஒரு துளியா இருக்கிற ஆத்மா, என்னைக்குமே அழுக்காகாத ஆத்மா, என்னைக்குமே அழியாத ஆத்மா, என்னைக்குமே அது மேல ஒரு கரை படிக்காத ஆத்மா, அது விடுதலை பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாரு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பின்ன மனுஷ ஜென்மம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது. அப்படி யோசிக்கிறது தான் சரி அப்படின்னா, நம்ம ஆத்மா நம்ம தான் அப்படின்னா, என்ன பண்ண வரோம் பின்ன? எதுக்கு முடியல பின்ன? அப்படின்னா கர்மங்கள் பண்ணதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். கர்மங்கள் என்ன கர்மங்கள்னா, பிராரப்த கர்மங்கள். பிராரப்த கர்மங்கள்னா இவ்வளோ நமக்கு நமக்கு சேர்த்து வச்சுன்னுருக்கிற கர்மங்கள். அது நம்ம பண்ணணும். அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அது எப்படி பண்ணணும்? அதுன்னா நம்ம கர்த்தவியங்கள பண்ணணும். கர்மங்கள்னா நம்மளோட கர்த்தவியங்கள். நம்மளோட ஆசிரமத்துல என்ன இருக்கோ, அந்த மாரி இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்மள விட இந்த மிருகங்கள்லாம் அத விட பெட்டர் ஆச்சே! அதுகள் அதே தானே பண்றது. அதோட என்ன தர்மமோ அது பண்றது. அப்ப மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, நமக்கு ஒரு ஃப்ரீ வில்ன்னு ஒண்ணு குடுத்திருக்காரு. ஃப்ரீ வில் இருக்கிறதுனால நம்ம இதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு கீசிச்சு பண்றோம். சோ அந்த கர்மங்கள் என்ன பண்ணணுங்கிறது பிராரப்த கர்மங்களும் இந்த இந்த ஜென்மத்தோட சஞ்சித கர்மங்களும் சேர்ந்துன்னு இருக்கு. நான் இந்த இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றேன். இன்னைக்கு கூட அந்த இதுல போட்டிருந்தோம். பரத் முனி சொன்னாருன்னு. சாய் சரித்திரத்திலயும் சொன்னோம். எத அழிச்சாலும், ஏதோ ஒரு என்ன மாரி சாப்பிட்டாலும் அதுல ஒரு பாவங்கள்லாம் வந்துன்னு இருக்கு. சோ அந்த பாபங்கள்லாம் சேருது. பிராரப்த கர்மா எங்க முடியறது? நம்ம சஞ்சித கர்மா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க முடிக்கிறோம்? எங்க ஆரம்பிக்கிறோம்? சோ எந்த எந்த கர்மங்கள நம்ம முடிக்கணும் இங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்கு. அது இந்த மிருகங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா அதுகளுக்கு ஃப்ரீ வில் கிடையாது. அதுகள் பண்றது எல்லாமே பிராரப்த கர்மங்கள் தான். சோ அவங்களால முடியுமே அப்படின்னா, அவாளால முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த ஞானம் கிடையாது. அவாளுக்கு நாம பண்ணல. நம்ப ஒரு சோலு, நம்ப ஒரு ஜீவாத்மா, நம்ப அந்த ஒரு அறிவு நமக்கு தான் குடுத்திருக்காரு. சோ இந்த பகவான் எப்படி ஒரு ஒரு அந்த அழகான படிச்சுன்னு வரும் அந்த 2ண்ட் சாப்டர், 3ர்ட் சாப்டர்லாம் படிக்கிறது. ஒரு அழகான ஒரு கோர்வை எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த ஜனகர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு எங்க பிராரப்த கர்மம் முடியறது, எங்க சஞ்சித கர்மம் ஆரம்பிக்கிறதுன்னு கிளியரா தெரிஞ்சுது. இந்த சஞ்சித கர்மங்கள்லாம் சஞ்சித கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கோம். சோ அதனால நமக்கு கொஞ்சம் பாவங்கள்லாம் ஒட்டின்னு தான் இருக்கு. கர்மங்கள் இன்னும் சேர்த்துன்னு தான் இருக்கோம் நம்ம அதனால. சோ அவருக்கு அது எது நம்ம பிராரப்த கர்மம்? ராஜாவா இருக்கிறது அவரோட பிராரப்த கர்மம். அத பண்ணின்னு இருக்காரு. அந்த சஞ்சித கர்மத்த எப்படி போக்கியிருக்கிறோம்? நெறைய சேர்த்து வச்சுட்டுருப்பாரு. அது எப்படி போக்குறதுன்னா, இந்த ஜன கல்யாணத்துக்காக. ஜன கல்யாணத்துக்காக ஏன் பண்றா அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிறது எல்லாம் தான் நம்மளோடது. நம்ம தேகம் எல்லாமே உலகத்திலேருந்து தான். நம்ம பண்ற பொருள்கள், நம்ம சேகரிக்கிற பொருள்கள், நம்ம உண்ற பொருள்கள் எல்லாமே இந்த உலகத்திலேருந்து வருது. சோ பகவான் அதுக்காக அது யாகமா பண்ணு அப்படின்னு சொல்றாரு. யாகமா எத நம்ம சஞ்சிதமா எடுத்துக்கிறோமோ, அத திருப்பியும் அந்த உலகத்துக்கே குடுத்துட்டோம்னா, அதுவும் இந்த இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிரும். பிராரப்த கர்மமும் இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிரும். இந்த ஒரு ஞானமும் இருக்கு. நான் பண்ணல. இது பகவான் இது நம்மளோட அ தேகம் பண்றது. இந்த தேகம் எப்படி வருதுன்னா, பிரகிருதியிலேருந்து வருது. பிரகிருதி எங்கேருந்து வருதுன்னா, பகவான் படைச்சது. அதுலேருந்து நமக்கு வருது. அதுலேருந்து வர தேகத்தினால நம்ம அந்த தேகத்தோட நம்ம இந்த கர்மங்கள் இவ்வளவு சேகரிக்கிறது பண்ணிட்டு, இந்த ஜென்மத்தில சேகரிக்கிறதும் இங்கேயே விட்டுட்டு போனோம்னா, மோட்சம் கிடைக்கும். அப்படின்னு கொஞ்சம் தெளிவா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அத எனக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நேத்துக்கு ரொம்ப ஆசையா இருந்து, அது பண்ண முடியல. இன்னைக்கு பண்ணிட்டேன். அத பத்தி நெறைய இன்னும் யோசிச்சல்லாம் இருக்கு. அது அப்புறமா இன்னைக்கு பார்த்துக்கலாம். இவ்வளோ எனக்கு சொல்லணும்னு இருந்து இன்னைக்கு சொல்லிட்டேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
இதோட வினாடி வினா ஆரம்பிக்கலாம். 15 நிமிஷம் எடுத்துட்டேன் உங்களோடது. இன்னும் இருக்கிறது 25 இல்ல நிமிஷம். சார். அதுக்குள்ள எவ்வளவு இல்ல கொஸ்டின் பண்ண ஒரே முடியுமோ ஒரு பண்ணலாம். சந்தேகம். சார் நம்ம வந்து எனக்கும் சந்தேகம் இருக்கு. ஆமா. இல்ல இத நான் கேட்டுறேன் ஒரு நிமிஷம். இத நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு சந்தேகம் சார் எனக்கு. ஹலோ. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அதாவது அம்மாக்கள் எல்லாரும் வந்து தன்னோட குடும்பத்துக்காக சமைச்சு அதுல உள்ள மிச்சம் தான் அவ சாப்பிடுறா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு யாகம் மாதிரி பண்ணி அதுல உள்ள பிரசாதமா சாப்பிட்டா அந்த பாவம் எல்லாம் போயிடுறதுன்னுட்டோ. அப்ப அம்மாக்களுக்கெல்லாம் அந்தந்த பாவம் எல்லாம் போயிடுறதா அப்படின்ட்டு ஒரு டவுட். ஆமா, அதுல ஒண்ணும் டவுட்டே இல்லையே. பகவானே ஓ. சொல்றாரு, யாகம் பண்ணினும் யாகத்துல இருந்து என்ன மிச்சமா இருக்கோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு தானே சொல்றாரு. ஆ. இன்னொருத்தருக்கு ஓ. கொடுத்துட்டு அது யாகமா கொடுத்துட்டு சார் பகவான்கிட்ட கொடுத்துட்டு அதை பிரசாதமா எடுத்துன்னு சாப்பிட்டோம்னா அதான் ஞானி அப்படிங்கிறாரு. அதுதான் நம்ம பண்றோம். சார் அவர் ரிஷிகேசன் தானே சார். நம்மளோட குணங்கள் அவர் ஏன் சார் நல்ல வழியிலேயே கொண்டு போக கூடாது? அதுதானே ஃப்ரீ வில்னு ஒண்ணு கொடுத்து நம்மளை கெடுத்து வச்சிருக்காரு. பட் அவருக்கு நமக்குன்னு ஒரு நம்மளோட ஞானம் மைண்ட வரணும். அந்த ஞான கண்ட்ரோல் பண்ற யோகம் வரலைன்னா திறமையும் இருக்கு. அதுதான் he சொல்ல can கர்ம control யோகம் our மட்டும் senses பண்ணினா தானே. போராது. ஞான யோகமும் வேணும். வெறும் கர்ம யோகம் தான் பண்ணணும்னா ஒரு ஒரு மிருகம் வந்து நம்மளோட முன்னாடி போயிடும். கர்ம யோகம் மட்டும் பண்ணணும்னா அதுக்காக முதல்ல சாங்கிய யோகம் எடுத்துட்டு அப்புறமா கர்ம யோகத்துக்கு வர்றாரு. ஏன்னா ஓகே. சாங்கிய யோகம் வந்து நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். கர்ம யோகம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது கர்ம யோகம் என்னங்கிறது புரிஞ்சுட்டு பண்ணோம்னா அது ஒரு யாகமா பண்ணோம்னா ஜனகர் மாதிரி நமக்கும் இந்த சாங்கியம் வரும். எது எங்க ஓகே. எது நம்மளோட ஃப்ரீவில்னால வருது, எது நம்மளோட ஆ. பிராரப்த கர்மா, எது நம்மளோட நம்ம இங்க சம்பாதிக்கிற கர்மங்கள், இது தான் இல்லை, இது இந்த உலகத்திலேருந்து வந்து உலகத்துக்கே கொடுத்துன்னு போகணுங்கிற அந்த ஒரு சாங்கியம் அது கர்மயோகம் பண்ணாதான் வரும். ஆனா அந்த சாங்கிய யோகம் இல்லைன்னா நமக்கு அந்த மோட்சம் வராது. அதான் எனக்கு புரிஞ்சிருக்கிறது. எனக்கு புரிஞ்சிருக்கிறது. இதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கலாம். ஓகே. அண்ட் ஏன் சார் ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் அடுத்த ஜென்மத்துக்கு அவர் எடுத்துன்னு போனோம்? இங்கேயே இந்த அப்படி நம்மளோட குட் ஆர் பேடுக்கு பனிஷ்மெண்ட்டோ ரிவார்டோ கொடுக்கலாமே சார். அதான் சொல்றேன். பனிஷ்மெண்ட்டும் இருக்கே. அதான் சொல்றாருல்ல. ஹெல்லையும் போற நரகத்துக்கும் போலாம், சொர்க்கத்துக்கும் போலாம் எல்லாம் தான் கொடுக்குறாரு. இது கொடுக்காம இல்லையே. ஆனா ஒண்ணுமே பகவான் கிட்ட போக விட மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான். இல்ல சார், திருப்பி இந்த திருப்பி ஜென்மத்துல இதுல பண்றதை வரணும்ங்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க இதை முடிச்சிட்டு நீங்க அப்புறமா வந்து சுகமா வந்து இருங்கோ அப்படிதான் சொல்றாரு. இல்ல, இந்த ஜென்மத்துல பண்றது இந்த ஜென்மத்திலேயே ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவ கேட்கலாம். ஆமா, ஆமா. கரெக்ட். நம்மளுக்கு புரிய மாட்டேங்கிறது. நம்மளுக்கு இல்லையே. எதுக்கு இந்த reward, எதுக்கு ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நம்ம வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு கொடுக்குறாரு நமக்கு அந்த நமக்கு நம்ம பண்ணதுக்கெல்லாம்னு பலன் வந்து இந்த ஜென்மத்திலயும் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்காரு. நம்ம அது இது போறல அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். அதுக்கு இப்ப நீங்க இப்போ நல்லா இருக்கீங்கனால அது போன அவ- ஜென்மத்துல நீங்க பண்ண அதுதான் தொடர்ச்சி இப்போ. ஆமா அது கரெக்ட். பட் அந்த அது பிராரப்த கரெக்ட். கர்மான்னு பட் ஒண்ணு இந்த இருக்கு ஜென்மத்துல இல்லையா? பண்றதும் அதுதான் இந்த ஜென்மத்து பண்றதும் இருக்கே. அதுவும் சேர்ந்துன்னு தானே இருக்கு. அதுதான் அத நீங்க சொல்ற மாதிரி எது அந்த டிஃபரன்ஸ் தெரியல. எது பிராரப்தம், எது இது புரியல. அந்த ஒரு டியூப் லைட் தான் நேத்துக்கு எனக்கு கொஞ்சம் எரிஞ்சுது. அதை உங்களோட ஷேர் பண்ணணும். அந்த இது எங்க முடியறது எங்க உங்களுக்கே ஆரம்பிக்கிறது இப்பதான் இல்ல. நம்ம எதை எரிஞ்சிருக்குன்னா பண்றோம் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு. எப்ப எரியுமோ தெரியல சார். அவர் ஏதோ அழகா எரிஞ்சுன்னு தானே சொல்லி இருக்கு. கொடுக்கறாரு. அவங்க இதுதான் கேட்டதுக்கு அப்படின்னு. எனக்கு நான் கேள்விப்பட்டது ஒண்ணு என்னன்னாக்கா, இப்போ இந்த ஜென்மத்திலே பண்ற பாவ புண்ணியத்துக்கு இந்த ஜென்மத்திலே கொடுக்க முடியாது அவரால. ஏன்னாக்கா, சப்போஸ் நம்மளுக்கு ஆயுசு நாளைக்கு முடியறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல கர்மா, நல்ல ஒரு பண்ணினாக்கா, அத உடனே நம்ம அனுபவிக்க முடியாதுல்ல. அப்ப அதுக்குன்னு கடைசி நிமிஷத்துல செய்யற பாவ புண்ணியத்துக்குலாம் அடுத்த ஜென்மத்துல தான் அவரால கொடுக்க முடியும். நம்மளுக்கு ஒரு ஆயுசு வழி இருக்கு. முடிஞ்சு ஒரு போறது வழி இருக்கு. வந்து அத இது எப்ப பாரு கடவுளுடைய ஸ்மரணம் வச்சுட்டே இருக்கணும். வேற எந்த ஆசையும் எதுலயும் மனது லயிக்க கூடாது. அப்படி இருந்தா எல்லாத்தையும் கடவுள் பண்ணிட்டு டைரக்டா அவர் காலடியில அழிச்சுப்பார். அதுக்குதான் அவர் சொல்றது ஸ்மரணை பண்ணுங்கோ, ஸ்மரணை ஸ்மரணை, மீதி எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. எல்லாமே நான் தான். அவர் தானே பண்ண வைக்கிறாரு. கெட்டதும் அவர் தான் பண்ண வைக்கிறாரு, நல்லதும் அவர் தான் பண்ண வைக்கிறாரு. அதனால அவருக்கு தெரியும். அதெல்லாம் நினைக்காத இருக்கணும். ஐயோ இவாளுக்கு இப்படி இருக்கே, எனக்கு இப்படி இருக்கேன்னு பூந்துட்டு நுழைஞ்சிட்டோம் நம்ம அதுக்குள்ள, அவ்வளவுதான். அதுதான் நினைக்காதீங்கன்னு அவர் இந்த கதையில நேத்து எல்லாம் சொன்னது இல்ல குருஜி? எல்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் எனக்கு எப்படி தோன்றுதோ சொல்லிட்டு இருக்கேன்.
நாங்க கிட்டத்தட்ட அப்படிதான். கத்துனது ஆனா எப்படின்னா, எனக்கு நாங்க இன்னும் படிச்சதுல இப்படிதான் வந்தது. அதனாலதான் இதை வச்சு சொன்னேன் நானு. எனக்கு வந்து ஒரு எனக்கு தெளிவு அப்படிதான். வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆமா. அத வச்சுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது Yeah. ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயம் அது. புரியறத கீதை படிக்கிறச்ச ஒவ்வொரு செகண்டும் டெய்லி படிக்கிறோம். டெய்லி ஏதாவது ஒண்ணு வந்து இந்த இடிச்சுட்டே இருக்கு. ஸோ இத நம்ம இந்த ஒரு வைராக்கியத்தோட நம்ம போனோம்னா, நிச்சயமா நமக்கு நிச்சயமா அதுல எனக்கு ஒரு டவுட்டே இல்ல. பெஸ்ட் சான்ஸ் நமக்கு இந்த டைம்ல கிடைச்சிருக்கு. அத விடாம அந்த வைராகத்தோட டெய்லி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பண்ணிண்டு, இன்னொருத்தருக்கும் பண்ணிண்டு, ஜென்மம் எல்லாருக்கும் பண்ணணும். அப்பதான் அதுக்கு அந்த யாகம் நம்ம பண்றது சஞ்சித கர்மாலாம் முடிக்கணும்னா இதெல்லாம் நான் இப்ப இந்த எனக்கு அப்பதான் அன்னைக்கு தோணிந்து. இந்த மாரி நம்ம இந்த வகுப்பு எடுக்கிறோமே, அதுவும் நம்மளோட சஞ்சித கர்மாலாம் கழிக்கிறதுக்கு ரொம்ப அழகான யாகம் தானே! இதுவும் ஒரு யாகம் தான். அப்படின்னு எடுத்துன்னு பண்ணணும். அப்படின்னு இன்னும் ஒரு நல்ல வைராக்கியம் வருது. அது மாரி எல்லாரும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். நான் இன்னையோட குவிஸ் பண்ணலாம். ப்ளீஸ் 20 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அப்புறம் சுஜாதாஜி என்ன அடிக்க ஆரம்பிச்சுருவா. பாவம் கஷ்டப்பட்டு அவங்க குவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அதுல அர்த்தம் தான். இறங்கிடலாம். அவ்வளவுதான். இல்ல சார், இது மாதிரி நீங்க டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் கிறிஸ்த வச்சுக்க வேண்டியதான். ஐயோ பாவம்! கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பலனை நீ குடுத்துடலாமே. நம்ம பண்ற நம்ம பண்ற கர்மங்களுக்கு தான் நமக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்க இதுதான் கிளாஸ் மாட்டேங்குது. நடத்துறது. அவங்க பலனை பண்ணதுக்கு எதிர்பார்த்து அவங்களுக்கு கிடைக்கட்டுமே. காரியத்தை செய்யாதீர்கள்னு. ஓகே சார். பலனை எதிர்பார்த்து காரியத்தை செய்யப்படாது. அந்த ஞானம் யோகம்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்ல வச்சுக்க. ஆமா, பண்றதுக்கு தான் ரொம்ப கரெக்ட், கஷ்டம். கரெக்ட் தான். ஓகே சாரி சுஜாதாஜி, சொன்னதுக்கு. சாரி. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட். ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நம்ம கிளாஸ் என்ன சாரி இல்ல. லெட்ஸ் ஸ்டார்ட் தி குவிஸ். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. பேர் சொன்ன அப்புறம் மட்டும் மியூட்ல இருந்து வெளியில வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்க ஜெய் ஸ்ரீ ஸ்லைட் கிருஷ்ணா ஷோல சார்ஜி. போட்டிருங்க. எல்லா கொஸ்டினும் ஆன்சரும் தெரிஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் இங்க இருக்கிறவாள் ரொம்ப ஸ்மார்ட். படிச்சிருவா. நீங்க கிருஷ்ண பொம்மை போட்டதுனால கிருஷ்ணரே எல்லா ஆன்சரும் சொல்லிடுவார் எங்களுக்கு பதிலா. எல்லாரும் மியூட்ல இருக்கலாம். வெறும் இவங்க மட்டும் பேசுவாங்க. யாரோட பேர் இருக்கிறதாலும் அவ மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ப்ளீஸ் ஸ்டார்ட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்ஜி. கால் அவுட் பண்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நேம்ஸ். பாரதி ஜி. மேம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாங்க சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜியாயசி? ஜியாயசி அப்படின்றதோட மீனிங் என்ன? ஆப்ஷன்ஸ் வந்து சுப்பீரியர், ஸ்பீக்கிங் ஹைலி ஆஃப், தட் இஸ் மேலானது, மாடஸ்ட் அடக்கமான, லோ குறைந்த. இதுல வந்து எந்த மீனிங் வந்து ஜியாயசிக்கு பொருத்தமானது? மேலானதுங்க மேம். ரைட், தேங்க்யூ பாரதி ஜி. தேங்க்யூ மேம். அனுஜா ஜி. Yes. செகண்ட், தட் இஸ் மீனிங் ஆஃப் நிஷ்டா. நிஷ்டா அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? ஃபெய்த் நம்பிக்கை, நாலேஜ் ஞானம், பக்தி. இது மூணுத்துல மீனிங் வந்து சொல்லணும் நீங்க. நிஷ்டா அப்படின்னா என்ன? எதை குறிக்கிறது? அதோட மீனிங் என்ன? அர்த்தம் என்ன? Bhakti. Okay, wait, we will pass the question to Balaji ji. Balaji ji, நீங்க ஆன்சர் பண்றீங்களா? Yeah, knowledge. Okay, so ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு, but answer we will reveal it. It's நம்பிக்கை. faith, நம்பிக்கை. Yeah. So the next question goes to Banu ji. Next Yes, question. ஓகே, அனகா அப்படின்றதோட மீனிங் என்ன? அர்த்தம் என்ன? சின்லெஸ், பாவமற்ற, சோல்ஃபுல், ஆத்மார்த்தமான, ஞானி. ஞானி ஞானினா நம்ம ஒரு பெரிய ஒரு இவர செயின்ட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சோ அனகா அப்படின்னா அதோட மீனிங் என்ன? பாவமற்ற. ஓகே, வண்டர்ஃபுல் பானுஜி. தேங்க்யூ. புவனாஜி, நெக்ஸ்ட் உங்களுடைய கொஸ்டின் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மீனிங் ஆஃப் நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இன்ஆக்டிவ் செயலற்ற, ஆக்டிவ் செயல், ஃப்ரீடம் ஃப்ரம் கார்மிக் ரியாக்ஷன், தட் இஸ் கர்ம வினைகளில் இருந்து விடுதலை. நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது. இது மூணுத்துல நைஷ்கர்மியம்னா என்னன்றத சொல்லுவா. நைஷ்கர்மியம் இது கர்ம வினைகள். கர்ம வினைகளில் இல்ல. So the question goes to Kameshwari ji.
பொறுமையா கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க யாரா இருந்தாலும். காமேஸ்வரி ஜி, இதே கொஸ்டின் தான் உங்களுக்கும். நைஷ்கர்மியம்னா என்ன அர்த்தம்? செயலற்ற செயலில் கர்ம வினைகளிலிருந்து விடுதலை. ஆக்டிவ் பி. ஆக்டிவ். சோ ஆப்ஷன் இல்ல. சோ இது நாங்க ஆன்சர் லெட் அவுட் பண்ணிடுறோம். இட்ஸ் நைஷ்கர்மியம்னா செயலற்ற அப்படின்றது தான் ஆன்சர். சோ த நெக்ஸ்ட் question pass on to Deepa Raghotamanji. New question. Meaning of muchyante. Muchyante na enna artham? That is ஒன்னு விடுதலை, freedom, இலவசம், free. Muchyante அப்படினா என்ன அர்த்தம்? ஏ விடுதலை. Okay, wonderful Deepa ji. Thank you so much. Next question goes to Jayanti ji. Next question goes to Jayanti ji. Jayanti ji, நீங்க ரெடியா இருக்கீங்களா? Okay. Meaning of akarmakrit. Akarmakritனா அதோட அர்த்தம் என்ன? செயல் இல்லாமை. Okay, wonderful. Super Jayanti ji. Thank you. Thank you so much. First time. Jai Shri Ramdas ji, you want to answer? Okay. Okay, fine. Meaning of நியம்ய. நியம்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? யூசுவல், கண்ட்ரோல், ரூல்ஸ். தட் இஸ் வழக்கமான, கட்டுப்படுத்தி, விதிகள். நியம்ய அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்? விதிகள். Okay, sorry. The question goes to Kala Jayaraman ji. வழக்கமான. Okay, sorry. நாங்க இந்த ஆன்சரை லெட் அவுட் பண்ணிடுறோம். It's control, கட்டுப்படுத்தி. Okay. Next question goes to Kala Jayaraman ji. ஒரு நிமிஷம். I'll just check upon that. Kala Jayaraman ji, நீங்க சொல்லிட்டே இல்லையா? PT Alamelu ji, உங்களுக்கு தான் next question. Meaning of asakta. Asakta அப்படின்னா என்ன அர்த்தம்? Not true, உண்மை இல்லை. Without attachment, பிணைப்பில்லாமல். And none of the above. பிணைப்பில்லாமல். Without attachment. பிணைப்பில்லாமல். பிணைப்பில்லாமல். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. யாரை கூப்பிட்டாலும் ஏன்னா நான் PT Alamelu ji தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே, without attachment. உங்களோட கொஸ்டின் கலா ஜெயராமன் தானே சொல்றேன். ஓகே ஃபைன். ஐ தாட் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு பாஸ் ஆன் ஆயிடுது, அதனால நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டேன். இல்ல எனக்கு பாஸ் ஆன் தான் வந்தது. ஓகே, அதுதான். ஓகே ஓகே, ஐ கால்ட் தட். நோ வரிஸ். யா, நீங்க ஆன்சர் பண்ணிட்டு தட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் PT Alamelu ji, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. What are the two paths which Bhagavan reminds Arjuna in Shloka 3? மூன்றாவது ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனனுக்கு பகவான் நினைவுபடுத்தும் இரண்டு பாதைகள் யாவை? என்ன பாதையை வந்து பகவான் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு? ஆப்ஷன்ஸ் வந்து path of bhakti, path of work. That is பக்தியின் பாதை ஒண்ணு, வேலையின் பாதை ஒண்ணு. இன்னொன்னு path of knowledge and path of work. அறிவின் பாதை, வேலையின் பாதை. Third option is path of bhakti and path of knowledge. பக்தியின் பாதை, அறிவின் பாதை. இது மூணுத்துல எந்த இந்த மூணாவது ஸ்லோகத்துல எந்த வழிய வந்து பாதையை வந்து கடவுள் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு? The path of knowledge, path of work. Wow, wonderful, wonderful. Thank you so much, Alamelu ji. Thank you. Next is Raji Ramasubban ji. In which shloka of chapter 2 did Bhagavan explain the above two paths? இப்ப வந்து இந்த கேள்விக்கு அது ஒரு ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து அர்ஜுனருக்கு சொல்லியிருப்பார். அந்த ஸ்லோகாவோட நம்பர் என்ன, or அந்த ஸ்லோகாவோட ஆரம்பம் என்ன? Anything you can say. Which shloka of chapter 2 did Bhagavan explain the above two paths? Above two paths. Which paths? Like இப்ப வந்தது இல்லையா? புத்தி யோகம், கர்ம யோகம். புத்தி யோகம், கர்ம யோகம் ரெண்டு பத்தியும் ரெண்டாவது சாப்டர்லயே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அது எந்த ஸ்லோகம்? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. யாருக்கா அந்த ஸ்லோகம் தெரியுமா சொல்லலாம். व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहय सेवमे. न कश्चित् क्षणमपि. இல்ல ஆன்சர் பண்றேன்னா raise your hands. ஏன்னா மல்டிபிள் வாய்ஸஸ் வருது, சோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். I think Vijayalakshmi ji, நீங்க சொல்றீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. You want to take chance for this question? அவங்க முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. Okay, fine.
நியதங்குரு கர்மத்வம். இல்ல 2 யோகமும் சொல்லியிருக்காரு. என்ன அதுல? anyone or can I go for the next நான் audience? சொல்லவா? Next part. நான் யாரு? சொல்லவா? காமேஸ்வரி. சொல்லுங்களே. லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக. அது 3வது சாப்டர்ல கொடுத்திருக்காரு. 2வது சாப்டர்ல. 2வது சாப்டர்ல இருந்து பகவான் வந்து இந்த 2 பாதையை பத்தியும் அவர் அர்ஜுனருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். தட் இஸ் அந்த பக்தி யோகம் சாரி இந்த அறிவின் பாதை பத்தியும் வேலையின் பாதை 2வது பத்தியும் வந்து பகவான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. புத்தி யோகம், கர்ம யோகம். நான் சொல்லலாமா சார்? சார் வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்தி மோகயசீவமே. இல்ல ஆக்சுவலி அது நிறைய இந்த பேர் சாப்டர் தான். அது பண்ணிருக்காங்க. 3 சாப்டர் 2வது சாப்டரோட क्वेश्चन இது. ஆன்சர் சொல்லிடுங்க. நான் சொல்லட்டுமா? Answer 39. Yeah, 39. கரெக்ட். 39. பெர்ஃபெக்ட். யார் சொன்னது? சொன்னது? That was Sheila. fantastic. யார் Sheila சொன்னது? Ramesh. Sheila Ramesh ji. Beautiful. Wonderful, wonderful. Perfect. Same. Wonderful. Yesha Wonderful. de bihita sankhye. Buddhi Buddhi yoge imam shruno. Ya yugo maya parth. Buddhaya yukto yaya partha. Karma bandham prahasyasi. Perfect. Next போலாம். Jai Shri Krishna. So next is like Shashikala Nagendran ji. In Shloka 1, Arjuna asked Krishna, if you feel dash superior to action. That is option 1, the sacrifice, knowledge, bhakti. That is Tyagam, Jnanam, Bhakti. Shloka 1. ஸ்லோகம் 1ல அர்ஜுனன் வந்து எது வந்து கர்மயோகத்தோட பெட்டர் அப்படின்னு சொல்றார். தியாகமா, ஞானமா, பக்தியா அப்படின்னு கேக்குறார் அவர். ட்ரை பண்றீங்களா? பக்தி. ஞானம். பெர்ஃபெக்ட். யார் ஆன்சர் பண்ணேன்? ஆக்சுவலி அது அவ சசிகலா ஜி ஆன்சர் பண்ணார். கோனா வெங்கட்ராமன். Okay, fine. Thank you. Good. Shashikala ji, நீங்க ஆன்சர் பண்றீங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन? போடுங்க பார்க்கலாம். ட்ரை பண்றேன். Yeah. By work dash one attains supreme. That is வேலை செய்வதன் மூலம் ஒருவர் உச்சத்தை அடைகிறார். That is in Krishna consciousness or under proper guidance without attachment, all of the above. Without attachment. கிருஷ்ணா கான்சியஸ். இல்ல ஆக்சுவலி ஒரு செகண்ட் யாராவது வெயிட் பண்ணுங்க. ஜெயந்தி ஜி நீங்க சொல்றீங்களா? இல்ல அது ஆக்சுவலி ஐ அம் பாசிங் தட் क्वेश्चन. நெக்ஸ்ட் வேற யாராவது சொல்றீங்களா இதே क्वेश्चन? கிருஷ்ணா கான்சியஸ். ஓகே, இல்ல அதுவும் இல்ல. Kala Jayaraman ji has raised her hand, Jayshree. ஓகே, கலாஜி நீங்க சொல்றீங்களா? But Jayanti ji gave the answer. சொல்லிட்டாரு ஏற்கனவே. ஆல் கிருஷ்ணா கான்சியஸ் வரும். All of the above. Actually all of the above. Okay, fine. ரெண்டு வரும். நெக்ஸ்ட் கேள்வி போலாம். Okay. Sorry. What are the stumbling? Okay, sorry. Yeah, next வந்து சசிகலா ஜி க்கு அப்புறமா சேதுமாணிக்கம் சுபாஷினி ஜி. Yes, நான் ரெடியா இருக்கேன்மா. Yeah, what are the stumbling blocks on the path of self realization? நம்ம சுய உணர்தல் பாதையில் முட்டுக்கட்டைகள் எவை? எதெல்லாம்னா உணர்வுகள், உணர்வு பொருட்கள், ரெண்டுமே உணர்வுகள், உணர்வு பொருட்கள் இல்ல இதுல எதுவுமே கிடையாது. Both Senses, A sense and objects. B. Both A and B. Thank you, so wonderful. And next is Sheila Ramesh ji. What of the following is a sitting place of lust? That is பின்வருவனவற்றில் காமம் உட்காரும் இடம் எது? நம்ம answer is like options are senses, mind and all of the above. See all of the above. Okay, wonderful, Sheila ji. Thank you so much. And Shyamala ji. Shyamala ji ready இருக்கீங்களா? சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
யா தோ क्वेश्चन வந்து நான் உங்களுக்கு கேட்டு விடுறேன். இது வந்து என்னன்னா லைக் ஸ்லோகால இருந்து வருது. ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா டாஷ் தத்கிங் கர்மணி கோரே மான் நியோ ஜயசி கே சொல்லலாமாப்பா யாராவது? ஷியாமலாஜி சொல்றீங்களா? यदा बुद्धिं जनार्दन वदा बुद्धिं जनार्दन. சொல்றவா கொஞ்சம் श्यामला जी சொல்லிட்டு இருக்கேன். Thank you ஷியாமலா ஜி. Perfect. Thank you जी. And next is Subhashri Ramani. Next question. Niyatang kuru karma tvang karmajyayohya karmanaha dash chatena prasidhyeta karmanaha. Sorry, tune maatite. शरीर यात्रा पिचते. Perfect, Subhashri ji. Thank you. Next is VK Vijay Kumar ji. And is this a full dash? Yes. Yeah, full line. Yes. Okay. First line is like full dash and then tasmat sarvagatam brahma nityai yajne pratishtitam. Vijay Kumar sir, நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த question. VK Vijay Kumar sir. நான் சொல்லட்டுமா? Wait. எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டேன். யாரா ஒருத்தர் மட்டும் ஒரு ஃபுல்லா ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. Wonderful to all the Okay, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. Next இப்ப identify the shloka and chant. Okay, actually வந்து விஸ்வஜி இது உங்களுக்கு தான் இந்த question. மீனிங் மட்டும் கொடுத்திருக்கோம். அந்த மீனிங்கை வச்சுன்னு உங்களால ஸ்லோகத்தை கண்டுபிடிங்க. ஆமா. இந்த உலகத்தில் பழங்காலமாக என்னால் 2 வித நம்பிக்கைகள் கூறப்பட்டு இருக்கிறது. சிந்திப்பவர்களுக்கு ஞான யோகம் இல்ல ஒரே நிமிஷம் கலாஜி விஸ்வநாத் ஜிக்கு தான் இந்த क्वेश्चन. அவர் பாஸ் ஆன் பண்ணா I will ask the next participant. இந்த உலகத்தில் பழங்காலமாக என்னால் 2 வித நம்பிக்கை கூறப்பட்டு இருக்கிறது. சிந்திப்பவர்களுக்கு ஞான யோகம், யோகிகளுக்கு கர்ம யோகம். சோ இந்த ஸ்லோகா மீனிங் வந்து ஸ்லோகா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். விஸ்வநாத் ஜி நீங்க சொல்றீங்களா? ஸ்லோகா நம்பர் 3 யா? ஸ்லோகா நம்பர் 3 சொல்றேனா? சொல்றேன். ஸ்ரீ பகவான் வாச்ச லோகேஸ்மின் த்விவிதானிஷ்டா புரா प्रोक्ता मया नग ज्ञानयोगेन सांख्यानं कर्मयोगेन योगिनां. Perfect. Beautiful. Thank you, Raji. Thank you, sir. Next is Vasavi ji. Question answer பண்றீங்களா? வாசவி ஜி சொல்லுங்க. ஓகே. யாகத்திற்காக செய்யும் கர்மங்களை தவிர மற்ற கர்மங்களுடன் இந்த உலகம் பிணைத்திருக்கும். அதற்காக பிணைத்தில்லாமல் கர்மங்களை செயற்படுத்து. இந்த அர்த்தத்துடைய ஸ்லோகம் எந்த ஸ்லோகா வருது? எந்த சாப்டர்ல? இது 3rd சாப்டர். சோ ஸ்லோகா நம்பர் நீங்க கண்டுபிடிங்க. 7. விஜயகுமார் ஜி இது क्वेश्चन வாசவி ஜி ஒரு நிமிஷம். let her answer. அப்படி இல்லனா we will pass the question. கர்மங்கள் செய்யும் கர்மங்களை செயல்படுத்துகிறது. அடுத்த பர்சன் போயிடலாமா? அடுத்த பர்சன் நான் சொல்லட்டுமா? இல்ல ஆக்சுவலி நெக்ஸ்ட் என்ன இருக்கா? ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணாத ஒரு செகண்ட். ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணாதவா இல்ல வெயிட் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணாதவா இருக்கா? சான்ஸ் கிடைக்காதவா இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வித்யாஜி திஸ் இஸ் ஃபார் யூ. Who answered this? இல்ல இல்ல ஒரு நிமிஷம். வித்யாஜிக்கு தான் இந்த क्वेश्चन பாஸ் ஆன் ஆகுது. கொஞ்சம் கைண்ட்லி வெயிட்.
whoever it is, please. Vidyaji, can you answer this question? Yeah, I know the answer and I'm in the admin group. So Okay, I don't fine. want to. Then, Shall I tell? okay, then next. சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லலாமா? நான் சுபாஷ் நீ சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. Okay, சுபாஷினி சொல்லுங்க. ஸ்லோகா சார். எட்டாவது? யஜ்ஞாத்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கः சமாச்சர. Wonderful. Perfect. Sir, actually ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு சார். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 1 more minute. இல்ல என்ன கூப்பிடவே இல்லையே. விஜயலட்சுமி கூப்பிடவே இல்லையே. சான்ஸே கொடுக்கல எனக்கு. இல்ல வரும். நீங்க இந்த கை கேள்விக்கு தூக்கி பதில் சொல்லுங்க unmute விஜயலட்சுமி பண்ணிட்டே ஜி. எனக்கு தெரியாது. அந்த ஆர்டர்ல வந்தாதான். நீங்க உங்களோட மேல நீங்க போயிட்டே. சோ அதனால தான் இப்போ இந்த क्वेश्चन நீங்க சொல்லலாம். எவரும் ஒரு க்ஷணமும் நிச்சயமாக செயலில்லாமல் இருக்க முடியாது. எல்லோரும் செய்வதறியாது பிரகிருதியில் பிறந்த குணங்களால் செயல் செய்ய வேண்டி இருக்கும். இந்த அர்த்தத்துக்கு உண்டான ஸ்லோகம் நீங்க கண்டுபிடிக்கணுமா? விஜயலட்சுமி ஜி, this is for you. சொல்றேன். 8வது ஸ்லோகமா? நியத்தங்குரு கர்மத்வங் கர்ம ஜாயோஹ்ய கர்மணக ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தயேத கர்மணக. ரைட்டா? இல்ல இந்த क्वेश्चनக்கு வந்து we are passing this question. so வேற யாருக்கா ஆன்சர் தெரியுமா? அது ஆன்சர் இல்ல விஜயலட்சுமி ஜி. நான் சொல்லட்டுமா? 5th. Perfect. யார் சொன்னது? கலாஜாராஜ். நஹி கஷ்சித் க்ஷணமபி. அது 5th ஸ்லோகம் சார். Correct. Wonderful. So nice. Thank you. And next is Anuja ji. Can we go with Anuja ji? ரொம்ப சிம்பிளான கேள்வி. அனுஜா ஜி நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. ஓ சாரி, பாரதி ஜி இருக்கேடா. பாரதி ஜி நீங்க தான் திருப்பி ஸ்டார்ட் பண்றீங்க. ஓவர் இட் இஸ் ஓகே. அன்னத்தினால் எல்லா